வந்து பள்ளிக்கூடம் 5வது வரையும் படித்தேன் சார். தாய் தப்பேன் சின்ன பிள்ளையில இறந்து விட்டாங்க. அதுலேருந்து 8 வயசுலேருந்து வெளில பெங்களூரில் போய் கஷ்டப்பட்டு டீ கடையில் மலைக்குள்ளே வெயிலுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து கல்யாணம் அக்கா மலை கட்டினேன். 3 பிள்ளையாகி போச்சு. என்னத்தையும் இந்த முறுக்கு வச்சேன் கஞ்சி சோறு சம்பாதிக்கிறேன். கிலோட்டி எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வச்சு தான் குடும்பத்தை ஓட்டுறேன். கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் இல்லாட்டி ஏழை மக்களுக்கு நல்லது செய்யறேன். போகும்போது உருவாட்டு போனாலும் 1 ரூபா நெத்திரம் வந்தாலும் களவாட்டுக்கிறேன். இருக்க தொட்டி நல்லது செய்யறேன். ஆயுதா பண்ணேன் அன்னை முதல் ஆயுதா பண்ணேன் கடவுளை ஆயுதா பண்ண கடவுளை அன்னை முதல் முன்னெடுத்தது. அவங்கதான் தெய்வம். அவங்க இல்லாட்டி நாயோட சேர்ந்த சொந்தக்காரங்களா சும்மா. எனக்கு ஒன்றும் மன வருத்தல். ஆண்டை மரத்தில் கையால் சொத்தோடு நல்லா இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுது உங்களுக்கு? முதலீடு வந்து 5000 தேவைப்படுது, 10,000 தேவைப்படுது, 2000 தேவைப்படுது. கையில் அடைக்கிறது என்னத்தையே வச்சு என்ன லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழில்? லாபம் வந்து ஆதாயம் என்னத்தையே கிடைக்கும் சார். ஆண்டை மரத்தில் சோத்து குழம்புக்கு என்னத்தையே கிடைக்கும். பிள்ளை எத்தனை? பிள்ளைய 3 பிள்ளைய சார். ஒரு பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பையன். என்ன பண்ணுற? 2 பிள்ளை ஒரு பிள்ளை 8வது படிக்குது. ஒரு ஆம்பளை பையன் 8வது, ஒருத்தன் 12வது. ஒரு பிள்ளை வந்து குளாம்பட்டி ஹாஸ்டலில் சேர்த்துருக்கு. உங்கள் பேருண்ணே? என் பேர் செல்வன் சார். முறுக்கியாவது செல்வன். இனி எங்கே வேணாலும் பார்க்கலாம். மஞ்சட்டு, ஆடல் பால், பிரேடுப்பு எங்கே வேணாலும் வியாபாரத்துக்கு போவேன். பந்தா பண்ண போக மாட்டேன். தொழில் பண்ண போவேன். மழை வெயிலாம் பார்க்க மாட்டேன். கஷ்டப்படுற காசில் சாப்பிடுவேன் சார். வெக்கத்தொட்டு ஒருத்தர் கடையும் கூட வாங்கி சாப்பிடுவேன். உழைச்சி சாப்பிடுவேன். யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன். மன நிறைவாக இருக்கா அந்த தொழில் உங்களுக்கு? எனக்கு வந்து ஆண்டை மணியத்தில் தட்டு தூக்கினாலும் நல்லா இருக்கேன். எனக்கு பணம் எனக்கு வந்து எந்த கடை விட்டாலும் எனக்கு வேணாதிலே வந்து வாழ்ந்துட்டு போயிரு. இது வந்து சோறு போடுது எனக்கு. நான் என் உயிர் உள்ள தொட்டி நான் மறக்க மாட்டேன் சார். என்ன டெய்லி மழை பெய்யுது? டெய்லி மழை பெய்யுதுன்னா ஆண்டவனா பார்த்து மழை விடுறேன். வெயில் மழையெல்லாம் நம்ம சொல்லியே வருது. ஆண்டவனா பார்த்து விடுறேன். பூமியில ஈரம் இருந்தாச்சே பைப்பில் தண்ணி வரும். உலகம் தெரியாம இருக்கு. இதோட தெரியாது. நான் சொல்லணுமா? மணி என்னண்ணே? மணி கரெக்டா 11 மணி சார். வாட்சிலாம் நான் டைம் புத்து மதிப்பா சொல்றது கரெக்டா இருக்குப்பா? நரம்பு தான் நம்மளுக்கு வாட்சியெல்லாம் எனக்கு தேவை. நம்மளோட தலையெழுத்தே கரெக்டா இருக்கா? நம்மளோட தலையெழுத்தே கிரியா இருந்தாங்க.